கடலூருக்கு அருகே கடலில் எண்ணெய் எடுப்பதற்கான 2ஆம் கட்ட ஆய்வை நடத்த ரிலையன்ஸ் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. ஆனால் இந்த பகுதியில் எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என மீனவர்கள் அஞ்சுகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் இடையே கரையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் கடல் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை கண்டறிய 11 கிணறுகளை தோண்ட மத்திய அரசிடம் ரிலையன்ஸ் நிறுவனம் அனுமதி பெற்று 8 கிணறுகளை தோண்டியும் விட்டது. தற்பொழுது எண்ணெய் வளங்களை கண்டறிய மேலும் 11 கிணறுகளை தோண்டுவது அவசியம் என கூறி அதற்கான அனுமதியையும் கோரியுள்ளது ரிலையன்ஸ் நிறுவனம். இதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இந்த கிணறுகளை தோண்டுவது குறித்து இப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுத்த அனுமதியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்றது கடல் பகுதியில் கடலுக்குள்ளே எடுக்கக்கூடிய இது போன்ற ஆழ்துளை கிணறுகளுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் மாறி வரக்கூடிய சூழலில் உலகம் முழுவதும் இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத வளர்ச்சி அப்படின்றத பார்க்குறாங்க. ரிலையன்ஸ் கடலில் ஆய்வு பண்ணுறாங்களாம். அதாவது எண்ணெயும் எரிவாயும் எடுக்கிறத சொல்லியிருக்காங்க. அது இதுவரைக்கும் மீனவர்களை கூட்டு எந்த ஒரு கலந்தாய்வும் பண்ணலை. இது எடுக்கிறதுனால மீனவர்களுக்கு ரொம்ப மீன் அழிஞ்சு போய் மீனவர்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் தடைபட்டுரும். ரிலையன்ஸ் நிறுவனம் கடலில் ஆய்வு நடத்துவது தமிழக அரசுக்கே தெரியாது என்று சொல்லுகின்றனர் மீன்வளத்துறை அதிகாரிகள். விசாரிச்ச வரைக்கும் இன்னைக்கு மீன்வளத்துறைக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ தமிழக அரசு கூட இந்த மாதிரி ஒரு ரிலையன்ஸ் நிறுவனம் கடல் பகுதியில் ஆழ்குழாய் கிணறுகளை அமைத்து எண்ணெய் இயற்கை எரிவாயு வருதுன்னு சொல்லி ஆய்வு நடத்துறாருன்னு இது வரைக்கும் தகவலே இல்லை. ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னால தொழிற்சாலை வளர்ச்சியினால தொழிற்சாலை மாசுனால பெரிய அளவில் கடலில் பெரிய அளவில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த தாக்கம் சம்பந்தமாக முறையான எந்த ஆய்வும் இது வரைக்கும் செய்யப்படலை. மெரைன் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எதுவுமே செய்யப்படாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு புது திட்டங்களை கொண்டு வர்றது முயற்சிக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி எக்கேடு கெட்டு போனால் என்னன்ற மாதிரி ஒரு அலட்சியத்தனமான போக்காக தான் பார்க்க முடியுது. ரிலையன்ஸின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மெக்சிகோவில் கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த விபத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். அப்போது எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக கடல் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மாசடைந்ததாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். வங்கக்கடல் கரையோரம் அமைந்துள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமங்களில் சுமார் 55,000 மீனவர்கள் கடலை நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். கடலில் கலக்கும் கழிவுகள், நீரோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என பல்வேறு காரணங்களால் முன்னர் கிடைத்து வந்த பல மீன் வகைகள் தற்பொழுது கிடைப்பதில்லை என கூறும் மீனவர்கள் ரிலையன்ஸின் திட்டத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.